எங்க போற? நானா? ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் வான். இது நம்ம கென்யா டைரியோட ஃபைனல் எபிசோட். ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் வருத்தம். என்னன்னா இந்த மேஜிக்கல் ஜேர்னி இன்னைக்கோட முடிய போகுதுங்கிறது தான். இன் திஸ் ஃபைனல் எபிசோட் டே 7 அண்ட் டே 8ல நடந்த மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரேராக கிடைக்கிற ரைனோசரஸ் சைட்டிங், adorable lion cubs disturbing their sleepy mom, a majestic lion family walk, and finally the dream experience of floating above Masai Mara in a hot air balloon. So sit back, relax, and let's relive the final chapter of our Kenya diary together. டே 7 மார்னிங் நம்ம கேம்ப்லேருந்து கிளம்பி ஃபைனல் கேம் ட்ரைவ்க்கு ரெடி ஆயாச்சு. டே 7ல் நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங்னு கேம் ட்ரைவை ரெண்டாக பிரித்து போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் டே ஃபுல் கேம் ட்ரைவில் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வெயிலில் எந்த அனிமல்ஸும் வெளியில் வராது, எல்லாமே போய் தூங்கிருங்கிறத நம்ம நேரடியாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறமும் இந்த நெக்ஸ்ட் டே நம்ம ஏன் வெயிலில் காயணும்னு கொஞ்சம் தெளிவாக டெசிஷன் எடுத்துட்டோம். மசை மாரா நேஷ்னல் ரிசர்வ் கேட்குள்ளே என்ட்ரானோன்னு டிரைவர் ஸ்லோவாக போயிட்டு இருந்தார். ஆஸ் யூஷுவல் நாங்களும் எங்களோட பைனாகுலர்ஸ் வச்சு எல்லா டைரக்ஷன்லையும் ஏதாச்சும் ஒரு அனிமலை ஸ்பாட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிகிட்டே வந்தோம். கொஞ்ச தூரம் உள்ளே போனோன்னே நம்ம டிரைவர் வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணார். அவர் ஃபேஸில் செம்ம எக்ஸைட்மெண்ட். லுக் தேர், ரைனோ. அந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லாரும் பைனாகுலர்ஸை கீழே போட்டுட்டு கேமராவை எடுத்துட்டோம். டிஸ்டன்ஸில் ஒரு மேசிவ் பிளாக் ரைனோசரஸ் இருந்துச்சு. ஹானஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட் நான் நம்பவே இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் டே நம்ம டிரைவர் சொன்ன கதை அது மாதிரி. ரைனோ ஸ்பாட்டிங் இன் மசை மாரா இஸ் நாட் வெரி காமன். நம்ம டிரைவர் என்ன சொன்னார்னா, ரைனோ பார்க்குறது ரொம்ப லக்கியாம். கென்யாவில் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்னால ரைனோ பாப்புலேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்தாலும் சஃபாரியில் டைரக்டாக பார்க்குறது ஸ்டில் கன்சிடர்ட் அ ரேர் ப்ரிவிலேஜ். அவ்வளோ பெரிய ஜெயண்ட் அனிமல் காமாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. திக் ஸ்கின், பவர்ஃபுல் பாடி அண்ட் ஐகானிக் ஹார்ன். நேச்சரோட மாஸ்டர் பீஸ் மாதிரி இருந்துச்சு. ரைனோ பார்த்த எக்ஸைட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தா அடுத்து இன்னொரு அன்ஃபர்கெட்டபிள் சீன். ஒரு மெஜஸ்டிக் ஃபீமேல் லயன் ஃபாலோட் பை 5 to 6 cubs. குழந்தைங்களை ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் வாக்குக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அது பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்டி கப்ஸ் ஒன்று ஒரு டைரக்ஷனில் ஓடிட்டு இருந்துச்சு. இளம் கன்று பயம் அறியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒன்றுத்துக்கும் ஒரு பயமும் இல்லை. அதை சுற்றி அவ்வளோ ஜீப் வந்துட்டு இருந்தாலும் அதையெல்லாம் அதை பார்த்து ஃபன் பண்ணிட்டு அவ பாட்டு அது வழியில் போயிட்டு இருந்துச்சு. மேபி முன்னாடி நம்ம அம்மா போயிட்டுருக்காங்க, அவங்கள மீறி இவங்களாம் நம்மளை என்ன பண்ணிடுவாங்கங்கிற தைரியமோ என்னமோ. ஆனால் ஒன்று சொல்லுங்க, இந்த ஃபீமேல் லைன்ஸை பார்க்குறதோட அந்த குட்டிங்களை பார்க்குறது தான் எங்கள் எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு கோல்டன் ரெட்ரீவர் இருக்கனால நாங்கள் அவனோட கனெக்ட் பண்ணி இந்த ஒரு குட்டி பண்ணுற சேட்டையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ நேரம் தூக்க கலக்கத்தில் வந்த என்னோட பசங்களும் இந்த குழந்தைங்கள பார்த்தோன்னே எக்ஸைட் ஆயிட்டாங்க. இந்த ஃபேமிலி நம்ம ஜீப்பை ரொம்ப க்ளோஸில் வந்து கிராஸ் பண்ணி போச்சு. ஃப்ரண்ட்டில் குட்டீஸும் பேக்கில் அவங்களோட அம்மாவும் நம்ம ஜீப்பை கிராஸ் பண்ணி போனாங்க. ஸோ நாங்கள் கேமராவை தூக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் ஓடிட்டு இருந்தோம். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்ப டைம் அப்ராக்சிமேட்லி ஒரு 7:45 இருக்குங்க. மார்னிங் கேம் டிரைவில் ரொம்ப ஏர்லியாக எழுந்திரிச்சு நம்ம ரிசர்வ்குள்ளே வந்து இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் பார்த்து அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ தூக்கம் இருந்தாலும் எவ்வளோ டயர்ட் இருந்தாலும் எல்லாமே பறந்து போயிடுது. அடுத்து அவங்க என்ன கிரேசி மொமெண்ட் செய்ய போகிறாங்க, எதை நம்ம கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு பைனாகுலரையும் கேமராவையும் ஃபுல் ஸ்விங்கில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வீட்டில் எப்படி அம்மா நடந்து போயிட்டு இருக்கும் போது குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு விளையாடுங்களோ அதே மாதிரி இந்த லைன் போயிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி அது முதுகில் ஏறி யானை சவாரி செய்ய ட்ரை பண்ணுச்சு. செம்ம ஃபன்னுங்க. என் பசங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபுல் டைம் சிரிச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் அவங்களோட மொபைலில் ஷூட் பண்ணிவிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டில் வந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே அடுத்து வரும்போது அடுத்த அன்ஃபர்கெட்டபிள் சீன். ஒரு மெஜஸ்டிக் மேல் லைன் கிராஸ்லேண்டில் காமாக உட்காந்துருந்துச்சு. ஏர்லி மார்னிங் சன் பாத் எடுத்துகிட்டு இருந்தார். குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி தான் நம்ம போய் நின்றுட்டோங்க. எவ்வளோ ஃபீமேல் லைன்ஸ் பார்த்தாலும் இந்த மேசிவ் மேல் லைன் பார்க்குறது ஒரு தனி ஃபீலிங் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 மேல் லைன்ஸ் ஸ்பாட் பண்ணியிருப்போங்க இந்த ட்ரிப்பில். நாங்கள் ஸ்பாட் பண்ண எல்லா மேல் லைன்ஸ்க்குமே கண்ணுக்கிட்ட பயங்கர டீப்பான ஊண்டு இருந்துச்சு. என்னதான் அவங்க பார்க்க ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்தாலும் ஜூம் பண்ணி நம்ம கேமரா லென்ஸில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச அதே தியரி தான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த காட்டுக்குள்ளே அவங்க வாழணும்னா பல சண்டைகள் இருக்குது, பல போர் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வாழ்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபைட்லேயும் அவங்களுக்கு ஏற்படுற காயம் தான் இதுன்னு நம்ம டிரைவர் சொன்னார். இவன் ஒருத்தன் தான் இருக்கான்னு அப்படியே ஜீப்பால் பின்னாடி வந்தா பின்னாடி இன்னும் ஒரு ஃபீமேல் லைன் கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருந்துச்சுங்க.
2 பேருக்கும் ஏதோ குடும்ப தகராறு போல. ஒண்ணு இந்த சைடும், இன்னொன்னு அந்த சைடும் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. பஞ்சாயத்து பண்றதுக்கு வர மாதிரியே இன்னொரு ஃபீமேல் லயன் அந்த குரூப்புக்கு வருது. இந்த இன்சிடென்ட் நாங்க ஷூட் பண்ணும்போது, எங்கள தவிர வேற எந்த ஜீப்பும் இங்க வரல. ஸோ எங்களுக்கு பிரைவசி ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அங்க நடக்கிற ஒரு சீனுக்கும் நாங்க பின்னாடி வாய்ஸ் ஓவர் குடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஃபீமேல் லயன் கிட்ட வந்தது தான் போச்சு. அவ்ளோ நேரம் டயர்டா படுத்திருந்த மேல் லயன் எனர்ஜெட்டிக்கோட அவங்கள ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நம்ம வெஹிக்கிள் அவங்கள சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம். ப்ரைட் வாஸ் மூவிங் வித் அ பர்பஸ். எங்கே போகிறாங்க, ஹண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை ரெஸ்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாங்களா யாருக்கும் தெரியாது. மசைமாரா ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு ஒரு ட்ரீம் பிளேஸுங்க. ஃபோட்டோகிராஃபி ஹாபி உங்களுக்கு டீப் இன்சைடில் இருந்தால் இந்த இடத்துக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக அதை தட்டி எழுப்புன மாதிரி ஆகிடும். என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோகிராஃபிக் பேஷனை இங்கே போய் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். டிரைவர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டுங்கிறனால இந்த லைன்ஸ் எந்த டைரக்ஷனில் வரும்னு அதுக்கு ஆப்போசிட்டாக போய் வண்டியை போட்டு நின்றுட்டார். அந்த லைன்ஸ் நடந்து வரும்போது நம்மளை பார்த்துக்கிட்டே நடந்து வர மாதிரி இருக்குது. இப்போ இவ்வளோ தைரியமாக பேசுகிறேங்க, ஏன்னா இது வாய்ஸ் ஓவர் தானே. ஆனால் இந்த வீடியோவை ஒரிஜினலாக எடுக்கும் போது எனக்கு அவ்வளோ தைரியம் உண்மையாக இல்லை. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு மரண பயத்திலே இருந்தேன். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பிக் ஃபையை ஸ்பாட் பண்ணோன்னே மொக்கிற மாதிரி எங்கேருந்து தான் இந்த ஜீப் வரும்னு தெரியாது. ஒரு 5லேருந்து 10 ஜீப் வந்து அப்படியே அவங்கள ரவுண்ட் பண்ணிடுவாங்க. லக்கிலி இந்த 3யை நாங்கள் மட்டும்தான் ஸ்பாட் பண்ணோம். ஒரு பக்கம் அது பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா காப்பாற்ற கூட இங்கே ஆள் இல்லையேங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இவங்க 3 பேரும் நடந்து வரும்போது ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் இவங்களுக்கு முன்னாடி போய் அந்த ஜீப்பை போட்டு போட்டு நின்றுட்டு இருந்தோம். அவங்களோட ஐ கான்டாக்டை பாருங்க, டைரக்டா நம்மள ஐ டு ஐ ஃபேஸ் பண்ணுவாங்க. பசங்களுக்கு பயம் தெரியல, ஆனா உண்மையா என் கண்ணில் மரண பயம்தான். இந்த வரான் பாருங்க மேல் லைன், இவனை பாருங்க, அவன் ஐ அப்படியே நம்மள ஐ டு ஐ டைரக்ட் கான்டாக்ட் பார்க்குற மாதிரியே இருக்கும். பயந்துக்காதீங்க, அது சும்மா நான் போட்ட எஃபெக்ட் தான். நேரில் உண்மையாக எந்த சவுண்டும் இல்லை. ரொம்ப காமாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. எத்தனை தடவை அவங்கள பார்த்தாலும் எங்களுக்கு அது பத்தவே இல்லை. திருப்பி திருப்பி ஓவர்டேக் பண்ணி அவங்க போகிற பாதையில் அவங்களுக்கு முன்னாடி ஜீப்பை போட்டு அவங்க நடந்து வர அழகை ரசிச்சுக்கிட்டே இருந்தோன்னு சொல்லக்கூடாதுங்க, இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணார் இந்த ட்ரிப்பை. நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆளா, இல்லை ஒரு பேஷனேட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரா, மசைமாராக்கு கண்டிப்பாக போங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லைனை பார்த்துட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டோம். மார்னிங் ஆல்ரெடி டைம் ஒரு 9 o'clock ஆனனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் தேடணும்னு டிரைவர் சொன்னார். ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம பார்த்த மாதிரி அதே மாரா ரிவருக்கு வந்துட்டோம். அந்த ஹிப்போபொட்டமஸ்லாம் ஸ்பாட் பண்ணிக்கிட்டே நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்கெட் மாரா சிலிகி கேம்ப்லேருந்து பர்ஃபெக்டாக நமக்காக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்க பேக் பண்ணி கொடுத்துருந்த காஃபியை குடிக்கும் போது இந்த ஹிப்போபொட்டமஸ் வியூ எல்லாம் பார்த்துட்டே குடிச்சது ரொம்ப ஒரு மறக்க முடியாத மெஸ்மரைசிங் ஈவெண்ட்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த ஹிப்போஸ் பற்றி நம்ம எல்லா எபிசோட்ஸ்லையும் நிறைய பார்த்தனால இன்னைக்கு நான் இதை பற்றி எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த மாரா ரிவரில் இந்த ஹிப்போஸ் என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்ஸை மட்டும் ஷேர் பண்ணுறேன். டிரைவர் சொன்னார், இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டு அவங்கள லேசி ஆக்காதீங்க, அதுக்கப்புறமே அவங்க வந்து ஃபுட்டு சர்ச் பண்ண போக மாட்டாங்கன்னு. பட் இருந்தாலும் நமக்கு மனசு கேட்கல, வேஸ்ட்டாக போகிறது அட்லீஸ்ட் அவங்கனாவது சாப்பிடட்டுமேன்னு நம்ம மீதி வச்ச கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். 1/2 hour மார்னிங் பிரேக் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு டிரைவர் நமக்கு இந்த மாரா ரிவரை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு இப்படி இருக்கிற இந்த மாரா ரிவர் மைக்ரேஷன் டைமில் ரொம்ப பிஸியான இடமா இருக்கும். ஆல்ரெடி இதை நான் எபிசோட் 6ல் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும் போது ஒரு புஷ்ஷுக்கு கீழே ஒரு சீட்டாவை ஸ்பாட் பண்ணோம். சரியான தூக்கம், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே ஜீப்பில் போயிட்டு இருந்தா அந்த சைடு ஒரு 5-6 ஜீப்பு டுகெதராக நிற்கிறத பார்த்துட்டு நாங்களும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணோம். அங்கே பார்த்தா மெஜஸ்டிக்காக ஒரு சீட்டா ஸ்லோ மோஷனில் நடந்து போயிட்டு இருந்துச்சுங்க. ஆஸ் யூஷுவல் சீட்டானாலே நமக்கு அம்போசெல்லி தானே ஞாபகத்துக்கு வரும். அந்த அம்போசெல்லி மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே திருப்பியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே பேசிக்கிட்டே ஸ்லோவாக அந்த சீட்டா போகிற டைரக்ஷனில் ஆஸ் யூஷுவல் அதுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணிட்டு போய் நிற்க ட்ரை பண்ணோம். நம்ம டிரைவர் ஆல்ரெடி அனிமல் சைக்காலஜிலாம் கரைச்சி குடித்தவர். ஸோ அது நடந்து வர ஸ்பீடை வச்சே சொன்னார், அது வந்து ஹண்டிங்க்கு போகலை, அது வந்து ரெஸ்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்பாட் தேடிட்டு இருக்குன்னு.
அனிமல்ஸ் உட்காந்துட்டு இருக்கும்போது அதோட ஃபோட்டோ எடுக்கிறத விட, அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது, அனிமல்ஸ் இன் மோஷன் பிக்சர் எடுக்கிறது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான வொர்க். ஒரு பேஷனேட்டான ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருந்தனால, டிரைவர் அவரு விடவே இல்ல. "ப்ளீஸ் ஃபாலோ த சீட்டா, ப்ளீஸ் ஃபாலோ த சீட்டான்னு" சொல்லி அந்த சீட்டாவ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது யாருடா அந்த பேஷனேட்டான ஃபோட்டோகிராஃபர்ன்னு பார்க்குறீங்களா? என்னோட ஹஸ்பண்ட் தான். இவனுங்க இப்படி தொரத்திக்கிட்டே போறத பார்த்தா, எங்க அந்த சீட்டா கடுப்பாயி நம்மள அட்டாக் பண்ணிருமாங்கிற பயம் ஒரு பக்கம். ஆனாலும் ஓகே, கிட்ஸும், ஹஸ்பண்டும் என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, நானும் சைலன்ட்டா என்னோட பயத்தெல்லாம் வெளில காட்டாம, மொபைல வச்சு அத வீடியோ எடுத்துட்டு, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தேன். டைம் ஒரு 11:30 ஆயிடுச்சு. மார்னிங் கேம் டிரைவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாங்க ரூமுக்கு போயிட்டோம். நல்ல ஒரு ரெஸ்ட்ட போட்டுட்டு, ஒரு லஞ்ச சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் 3:45க்கு அகைன் நம்மளோட ஆஃப்டர்நூன் கேம் டிரைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் கேம் டிரைவ் ஸ்டார்ட் ஆனோனே, நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் சைட்டு இந்த ஃபீமேல் லயன் வித் 2 கப்ஸ் தான். ஃபீமேல் லயன் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. செம்ம டயர்டு போல. ஆனா இந்த 2 கப்ஸ் ஆஸ் யூசுவல் அத தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. குட்டீஸ் 2 பேரும் செம்ம எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க. மாறி மாறி ஒருத்தர கடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு, தூங்கிக்கிட்டு இருக்க அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்ல தான் தூங்குறப்ப நம்ம குழந்தைங்க நம்மள டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு நெனச்சா, அப்பேரிப்பட்ட ஃபீமேல் லைனுக்கே அதே நெலைம தாங்க. மனுஷ பிறவியோ, மிருக பிறவியோ, குழந்தைங்கன்னா எல்லா பிறவியிலயும் ஒரே மாரி தான் இருக்காங்க. வெதர் அ ஹியூமன் ஃபேமிலி ஆர் அ லயன் ஃபேமிலி, சம் திங்ஸ் ஆர் யூனிவர்சல். இந்த சீன என்னோட பசங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, இது மாதிரி தான் நான் தூங்கும்போது நீங்களும் சின்ன வயசுல டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னு, அவங்கள எம்பாரஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம ஃபேமிலி ட்ரிப்பு ஃபன்னா போயிட்டுருந்துச்சு. நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபரா? உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா? மசை மாரா போலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஆனா என்கிட்ட கேமராவோ, இல்ல அதுக்கான லென்ஸோ இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? மசை மாரால இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கேம்ப்ஸ்ல கேமரா அண்ட் லென்ஸு ரென்ட்டுக்கு குடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃப் ஜூம் பண்ற அளவுக்கு லென்சஸ் இல்லன்னா, நீங்க வந்து ரென்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அக்காமடேஷன் கன்ஃபார்ம் ஆன உடனேயே ஒரு இமெயில் அனுப்பி இந்த ஃபெசிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சேம் வே உங்ககிட்ட பைனாகுலர்ஸ் இல்லையா? டோன்ட் வரிங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பைனாகுலர்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த டூர் கைட்ஸ் அவங்களோட வெஹிக்கல்லையே எக்ஸ்பென்சிவ் பைனாகுலர்ஸ் வச்சிருக்காங்க.
ஈவன் தோ டிரைவிங் அவங்களோட ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அனிமல் ஸ்பாட்டிங், கேப்சரிங் இதெல்லாம் அவங்களோட பேஷன்ஸ். ஸோ எல்லா வண்டியிலையும் எல்லா டிரைவர்ஸ் கிட்டேயும் மினிமம் 2 to 3 பைனாகுலர்ஸ் இருக்குது. ஒரு ஸ்மால் டிப்பிங் கல்ச்சர் தாங்க. கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷனுங்க. ஏன்னா நாங்கள் மசைமாரா போகும்போது எங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஒன்ஸ் மசைமாரா பிளான் கன்ஃபார்ம் ஆனோன்னே ஓவர் நைட்டில் நாங்கள் பைனாகுலர்ஸ் அது இதுன்னு ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தோன்னே நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையேன்னு ஃபீல் ஆச்சு. அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கம்மிங் பேக் டு த வீடியோ, எங்களோட டே 7 இன் மசைமாரா முடிஞ்சிருச்சுங்க. ஈவினிங் ஒரு 6:30 வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு மசைமாராக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நேஷ்னல் ரிசர்வை விட்டு வெளியில் வந்துட்டோம். 6:30 வரைக்கும் தாங்க நேஷ்னல் ரிசர்வ் உள்ளே இருக்கிறதுக்கு நமக்கு பெர்மிஷன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிரைவர்ஸும் வெளியில் வந்துடுறாங்க. இதோ நம்ம ஸ்டே பண்ணியிருந்த மாராசிலிகி கேம்போட என்ட்ரன்ஸ். அதுலேருந்து உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகுங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க, December 24. ஸோ நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸுங்கிறனால இன்னைக்கு மாராசிலிகி கேம்பில் செலிப்ரேஷன் மோட ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க. ரிசப்ஷன் ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டு வேற லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நமக்காக ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் ஈவ் டின்னரும் ரெடியாக இருந்துச்சு. இந்த விருந்தை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எங்களோட டே 7 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாரும் ஏர்லியாக பெட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் ரெடியாக இருந்துச்சு நமக்காக. டே 8 மார்னிங் 4 o'clock அலாம் அடிக்க அவுட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் டார்க்னஸ். ஆனால் எங்கள் எல்லார் ஃபேஸ்லேயும் செம்ம எக்ஸைட்மெண்ட். எதனாலன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாங்கள் ஏர் பலூன் சஃபாரி டே புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஐட்னரி பிளான் பண்ணும் போது இது எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை. அங்கே போய் ஏர்லி மார்னிங் இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகிடுச்சு. ஈவன் தோ இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்னு புக் பண்ணிட்டோம். பலூன் சஃபாரி மசைமாராவோட ரொம்ப ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. புக்கிங் யூஸ்வலாக சஃபாரி லாட்ஜ் மூலமாக பண்ணலாம், ஆர் டைரக்ட்லி பலூன் சஃபாரி ஆப்ரேட்டர் வெப்சைட்ஸில் போய் பண்ணலாம். அட்வான்ஸ் புக்கிங் ஹைலி ரெக்கமெண்டட். நாங்கள் எங்கள் டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் மூலியமாக தான் புக் பண்ணோம். பீக் சீசனில் ஸ்லாட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிடும்னு சொன்னாங்க. கரண்ட் ப்ரைஸிங் ஜென்ரலி $450 $550 per person வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங்கை அவங்க ஸ்டாண்டர்டாக வைக்கலங்க, சீசனுக்கு தகுந்த மாதிரி அண்ட் ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கு தகுந்த மாதிரியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த பேக்கேஜில் யூஸ்வலாக என்னென்ன இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா, ஏர்லி மார்னிங் பிக்கப் ஃப்ரம் யோர் ஹோட்டல், ஹாட் ஏர் பலூன் ரைட், ப்ரொஃபஷனல் க்ரியூ, ஷாம்பெயின் செலிப்ரேஷன், அண்ட் அட் த எண்ட் தெர் வில் பி அ லக்ஸுரி பிரேக்ஃபாஸ்ட். என்ன ஸ்பெஷாலிட்டினா, இன் த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில். பிஃபோர் புக்கிங் லேட்டஸ்ட் ரேட்ஸ் அவைலபிலிட்டிலாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸஸ் ஓவர் டைமில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ கம்மிங் பேக் டு த வீடியோ, ஏர்லி மார்னிங் எங்களை பிக்கப் பண்ண டார்க்னஸ்லேயே வெஹிக்கிள் வந்துருச்சு. கேம்ப்லேருந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் டிரைவ் இருந்துச்சு, 30 to 35 minutes. இந்த 30 to 35 minutesம் அவங்க நேஷ்னல் ரிசர்வ் உள்ளர தான் டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் லக்கி யூ கேன் ஸ்பாட் அனிமல்ஸ்னு சொன்னாங்க. எத்தனை தடவை வந்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே நாங்களும் மசைமாரா நேஷ்னல் ரிசர்வை என்ஜாய் பண்ணிகிட்டே அந்த லான்ச் சைட்டுக்கு போயிட்டோம். அங்கே போன உடனே ஜாயிண்ட் பலூன் கிராஜுவலி இன்ஃப்ளேட் ஆகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே ஃப்ளை ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. மீன்வைல் எங்களோட ஏர் பலூன் பைலட் எங்களுக்கு எப்படி அந்த பேஸ்கெட்குள்ளே போய் உட்காரணும், இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சினா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. இந்த ஹாட் ஏர் பலூன் போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்டேருந்து கன்சர்ன் ஃபார்ம் எழுதி வாங்கிடுறாங்க. இது மூலியமாக என்ன டேமேஜ் என் உயிருக்கு ஆனாலும் இந்த ஹாட் ஏர் பலூன் கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லி. அதெல்லாம் சைன் பண்ணும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் இது அவங்களோட ரெகுலர் ப்ரொசீஜர்னு சொன்னாங்க, அதனால ஓகேன்னு சைன் பண்ணிட்டோம். பலூன் ரைட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். மசைமாராவில் ஜென்ரலி 2 டைப் ஆஃப் பேஸ்கெட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், லார்ஜ் பேஸ்கெட் அண்ட் ஸ்மால் பேஸ்கெட். லார்ஜ் பேஸ்கெட்டில் 12 to 16 மெம்பர்ஸ் வரைக்கும் அக்காமடேட் பண்ணுவாங்க. ஸ்மால் பேஸ்கெட்டில் 4 to 8 persons வரைக்கும் அக்காமடேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம புக்கிங் பண்ணும் போதே நமக்கு எந்த கைண்ட் ஆஃப் பேஸ்கெட் வேணும்னு நம்ம அவங்கக்கிட்ட கரெக்டாக சொல்லிடலாம்.
ஸோ கப்புள்ஸாக போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக் பீப்புளா, இல்லை பீப்புள் லுக்கிங் ஃபார் லக்ஸுரி எக்ஸ்பீரியன்ஸா, உங்களுக்கு தகுந்த மாதிரி பேஸ்கெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பேஸ்கெட் கொஞ்சம் சீப்பர் கம்பேர்ட் டு த ஸ்மால் ஒன்ஸ். ப்ரைவேட் பலூன் ஆப்ஷன்ஸும் சில ஆப்ரேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஃபேமிலி செலிப்ரேஷன், அனிவர்சரிஸ், ப்ரப்போசல் மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா, பேஸ்கெட் சைஸ் எதுவாக இருந்தாலும் சன்ரைஸ் டைமில் மசைமாராவை வானத்தில் இருந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் அப்சல்யூட்லி அன்ஃபர்கெட்டபிள். இந்த பலூன் ரைட் அப்ராக்சிமேட்லி 1 hour பிளான் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 1 hour 1 by 1 இந்த எல்லா பலூன்ஸும் போய் ஒரு டெஸ்டினேஷனில் லேண்ட் ஆகுது. அங்கே இருந்து நம்மளை ஒரு 4-wheel டிரைவில் பிக்கப் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 minutes டிரைவ் கூட்டிகிட்டு போனாங்க. செம்ம ஷாக், செம்ம சர்ப்ரைஸுங்க. ஃபாரஸ்ட்டுக்கு நடுப்புற ஒரு 100லேருந்து 150 மெம்பர்ஸ் சீட்டிங் அகாமடேட் பண்ணுற மாதிரி சேர்ஸ் போட்டு டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு பஃபெட் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஷாம்பெயின் செலிப்ரேஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் குவிக்காக அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா டுடே இஸ் அவர் லாஸ்ட் டே இன் மசைமாரா. இன்றைக்கி நைட்டு 11:30க்கு நமக்கு கென்யாலேருந்து துபாய்க்கு ஃப்ளைட். இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு கேம்புக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மராசிலிகி கேம்ப் எங்களோட இன்னொரு ஃபேமிலி மாதிரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக எங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்கன்னு. இங்கேருந்து கிளம்பி another 6 hours டிரைவ் நம்ம நைரோபி ஏர்போர்ட் போகிறதுக்கு. ஷார்ப்பாக 11:30க்கு நம்ம கேம்ப்லேருந்து கிளம்பியாச்சு. ஆன் த வே போகிற வழியில் ஒரு 2:30 போல் லஞ்சையும் முடிச்சாச்சு. இதோ மக்களே, நம்மளோட எபிசோட் 7 இங்கே முடிவுக்கு வருது. ரைனோசரஸ் சைட்டிங், லைன் ஃபேமிலி மூமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் சன்செட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் பலூன் சஃபாரி. Every memory will stay with me forever. If you have traveled with me throughout this Kenya series, thank you so much from the bottom of my heart. உங்கள் சப்போர்ட் தான் இந்த ஜேர்னியை ஸ்பெஷல் ஆக்குனுச்சு. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபேவரட் மொமெண்ட் என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நைரோபி ஏர்போர்ட் போய் நம்ம டிரைவர் ஜாக்சனுக்கு பாய் சொல்லிவிட்டு செக்இன் பண்ணிவிட்டு கேட்டில் போய் ஒரு பெருமூச்சு விட்டோம். This marks the end of our Kenya series. Thank you so much for watching guys. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட எங்களோட அடுத்த ட்ராவல் டெஸ்டினேஷனை உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த சேனலோட மெயின் இன்டென்ஷனே உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணணுங்கிறது தான். இது என்னோடய ஃபஸ்ட் விலாகுங்கிறனால எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை என்னோடய ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சா, எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Stay tuned for our new destination. Thanks for watching. Bye.